இருந்து வெளியே வந்த பின் ஓதும் துவா. பாத்ரூம் போயிட்டு வரும் பொழுது ஹதீஸ் பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையில் வெளியே வந்த பிறகு இந்த துவா ஓதுவார்கள். நபி ஓதியிருக்காங்க, குஃப்ரானக்க குஃப்ரானக்க அல்ஹம்து லில்லாஹில்லஸீ அல்ஹம்து லில்லாஹில்லஸீ நீட்டிருங்க. அல்ஹம்து லில்லாஹில்லஸீ அஸ்ஹப அஸ்ன்னு சொல்லக்கூடாதுமா, அஸ்ஹப அன்னில் 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 அஸா வஆஃபானி. ஒன் மோர் பாருங்க, அல்ஹம்து லில்லாஹில்லஸீ அல்ஹம்து லில்லாஹில்லஸீ அஸ்ஹப அஸ்ஹப அன்னில் 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 அஸா. இந்த யாவை உச்சரிக்கக்கூடாது, அது மேலே எதுவுமே இல்லை, சரிங்களா? அலிஃபை உச்சரிக்கக்கூடாது, அது மேலே எதுவுமே இல்லை. அதனால் நூனை கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக அங்கேயே இப்போ லாமு கொண்டு போயிடணும். அன்னில் அஸா. ஹம்சா கடா ஜபர் வந்திருக்கு, ஜாலுக்கு மேலே கடா ஜபருக்கு வந்திருக்கனால ஜாலை நல்லா நீட்டுங்க. அஸா வஆஃபானி மூணுமே மத்துடைய சட்டம். ஃபானி, சரிங்களா? ஒன்மோர் பாருங்கள், அல்ஹம்து லில்லாஹில்லஸீ அஸ்ஹப அன்னில் அஸா வஆஃபானி. ஸ்டார்டிங்கில் குஃப்ரானக்கன்னு சொல்லுவோம், கைன் குஃப்ரானக்க மீனிங் என்னது? யா அல்லாஹ் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். குஃப்ரானக்க யா அல்லாஹ் உன்னை மன்னிப்பு கேட்கிறேன். நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி எனக்கு சுகமளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். இது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், எத்தனையோ பேர் இன்னுமே அந்த பிரச்சனையில் இருக்காங்க தெரியுமா? மலஞ்சாலும் கழிக்க கூட பிரச்சனையில் இருக்காங்க. அல்லாஹ் நமக்கு அதை லேசாக்கி தந்திருக்கா. அல்லாஹ்க்கு ஒரு நன்றி கூட செலுத்தாமையாக இருக்கிறது. நன்றி செலுத்தும் விதமாக அந்த துவா ஓதணும், புரியுதா? குஃப்ரானக்க அல்ஹம்து லில்லாஹில்லஸீ ஜால் வச்சுருக்காங்க, அஸ்ஹப அன்னில் அஸா வஆஃபானி. இந்த ரெண்டு துவாவும் சேர்த்து ஓதும், சரி? தனித்தனியாக சொல்ல தேவை, ரெண்டையுமே சேர்த்து சொல்லலாம். இப்போ இந்த அரபியையும் இந்த அரபியை சேர்த்துட்டு இந்த தமிழையும் சேர்த்து சொல்லுங்கள், சரிங்களா?